மக்கள் மனம் வேற மாதிரி இருக்கு, களம் வேற தினுசா மாறி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த விகடன்ல இருக்கிற சில விஷயங்களை நான் சுட்டி காட்டுறேன். அதாவது அவங்க பொருளை எடுத்து அவங்களே அடிக்கிறார். இப்போ முதலமைச்சராக யார் இருக்கணும்னு மக்கள்கிட்ட கேட்டோன்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் 28 எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டர் இவர் அனுபவம் வாய்ந்தவர். இவருக்கு 28% தான். 4 வருஷம் இருந்தார் பாருங்க எடப்பாடி, அவருக்கு 25% தான். புத்தம் புதுசு, அரசியலில் அனுபவமே இல்லை, கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, பிரச்சாரம் பண்ணலாம் நானுங்க. அவருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 44%ங்க. எங்கெங்க ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆளை 44% விரும்பும்போது அந்த கட்சிக்கு தானங்க அதே சப்போர்ட் தானங்க இருக்கும். அது எப்படி திடீர்னு 25 ஆகிடும்? ஒரு தமிழ்நாட்டில் நிலவும் நிலைய, உண்மை நிலைய ஓரளவுக்கு இதிலேருந்து நான் யூகிக்க முடிகிறது. ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது இல்லையா? இப்போ முழு பூசணிக்காய்ன்றது என்ன? தாவேகா மக்கள் மனசில் இருக்குது, விஜய் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி விகடனில் சொல்லியிருக்கிறத நான் ஏற்றுக்கல, அது அதை விட மிக அதிகம். அப்போ இன்றைக்கி அவங்க 44 சொல்லியிருக்கணும், என்ன காரணத்தால் 25ன்றாங்க. 25 கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30 வருஷமாக கட்சி நடத்துகிற இவர் நம்ம திருமாவளவன் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனால் மக்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் சொல்கிறது, ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து சொல்கிறதுல வெளிப்படையாக பொது வெளியில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தான் சார், அவங்க தான் சார்ன்ட்டு போவாங்க. ஏன்னா மாறா சொன்னால் அவங்க மேலே அவங்க நம்மளை பழி வாங்குவாங்க. மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்தியா டுடேவும் அந்த சி ஓட்டர் அவங்க சேர்ந்து தான் நடத்தினாங்க. அவங்க நாங்கள் தான் அதில் இந்த துறையில் புலிகள்னாங்க. 400க்கு மேல் கிடைக்க போகுது 3வது முறை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணிக்குனாங்க. 240 தான் கிடைச்சிது. 400க்கும் 240க்கும் நடுவில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 160க்கு மேலே வித்தியாசம் இருக்குது. இப்போ டோட்டலாகவே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு தான் இந்த விகடன் கருத்துன்னு சொல்லுது. 97 தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 117 118 வேணுமே. நீங்கள் 133 இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, 118 கிடைக்காது, 118ல் 100 கிடைக்காது, 97 தான்னா 200க்கு மேல் 234 ஸ்டாலின் 2-3 நாளைக்கு முன்னால. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம் சார். வணக்கம். பிரச்சாரம் இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு. எல்லாருமே இறுதி கட்ட வாக்கு சேகரிப்பு நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் மக்களை ஒரு சில முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு விதமான சர்வேவை விடுவாங்க. அப்படி தான் ஜூனியர் விகடனும் இப்போது ஒரு சர்வே விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார். அதாவது பொதுவாகவே என் கருத்து ரொம்ப நாளாகவே என்னென்னா, இந்த கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பு தான் நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதனால் அதெல்லாம் நான் பெருசாக பொருட்படுத்துறது இல்லைங்க. யாரோ ஒருவருக்கு ஆதரவை திரட்டுவதற்காக நடத்தப்படக்கூடிய இந்த தந்திரங்கள் தான் இந்த சர்வேக்கள், கருத்து கணிப்புகள். இதுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்தியா டுடேவும் அந்த சி ஓட்டர் அவங்க சேர்ந்து தான் நடத்தினாங்க. அவங்க நாங்கள் தான் அதில் இந்த துறையில் புலிகள்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? 400க்கு மேல் கிடைக்க போகுது 3வது முறை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணிக்குனாங்க. ஆனால் நடந்தது என்ன? 240 தான் கிடைச்சிது. 400க்கும் 240க்கும் நடுவில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 160க்கு மேலே வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது 400க்கு மேல் 2/3 வரப்போகுது, கான்ஸ்டியூஷனே நாங்கள் அமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் தனிப்பெரும்பான்மையே இல்லாமல் போயிடுச்சு மோடிக்கு. அதனால் கருத்து கணிப்புகள் இந்தியாவில் பெரும்பாலும் வெற்றி பெறுவதில்லை.
நிஜத்தை நிலைநாட்டுவதில்லை. காரணம் என்னன்னா 2 விஷயம் தான். அதுக்கப்புறம் நான் விகடனுக்கு போயிடுறேன். ஒன்று என்னன்னா, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வந்து அந்த அளவுக்கு வேர்விட்டு வளரல மக்களிடையே அரசியல்ல. அதனால் மக்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் சொல்கிறது, ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து சொல்கிறதுல வெளிப்படையாக பொது வெளியில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தான் சார், அவங்க தான் சார், அவங்க தான் சார்ன்ட்டு போவாங்க. ஏன்னா மாறா சொன்னால் அவங்க மேலே அவங்க நம்மளை பழி வாங்குவாங்க. அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினாலே பழி வாங்குறாங்களே. அதனால் மக்களுக்கு தங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்கிற மனப்பக்குவம், அதாவது அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆட்சியாளர்கள் இப்படி இருக்காங்க, பழி வாங்கும் நிலையில் இருக்காங்க. டெமோக்ரஸி இன்னும் வேர் விடலை. அதே மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. மேலை நாடுகளில் ஃப்ரீயாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க வித்தவுட் ஃபியர், எந்த விதமான பயமும் அச்சம் இல்லாமல். அது இந்தியாவில் இன்னும் வரல. ஸோ நாடு விடுதலை அடைந்து 75 வருஷம் ஆனாலும் இன்னமும் நம்ம மக்கள் மத்தியில் அச்சமில்லாமல் ஆளுங்கட்சிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக கருத்தை சொல்லக்கூடிய அந்த மனநிலைக்கு மக்கள் வரலன்றது நமக்கு வெட்கப்பட வேண்டியது தான், வேதனைப்பட வேண்டியது தான். ஸோ அதனால தான் நான் வந்து இதை பெரும்பாலும் நான் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை. ரீசண்ட்டு சொன்னேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் பெரிய ஆளுங்க, இந்த துறையிலே நாங்கள் தான் அப்பா டக்கர்னு சொன்ன ஆட்கள் பூரா தடுக்கி கீழே விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார் அந்த சிஇஓ. ரொம்ப புகழ்பெற்ற ஆள் தான் அவர். என்ன பண்ணுறது, நம்ம இந்தியா அப்படி இருக்க. நான் வந்து அந்த நிபுணர்களை குறை சொல்ல, நம்ம மக்கள் ஒன்று சொல்லுவான், இன்னொன்று செய்வான். சொல்கிறது ஒன்று, அங்கே போய் குத்துறது ஒன்றா இருக்கும். ஸோ அது ஒரு மெயினான ஃபேக்டருங்க இந்தியாவில். 2வது பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் லெவல் ரொம்ப மோசங்க. ஏதோ சிட்டியில் கொஞ்சம் இருக்கு. பொதுவாக வந்து எஜுகேஷன்னா கல்வி அறிவு பட்ட நான் சொல்ல, அறிவே கம்மி. படித்தவன்லாம் தானே முட்டாளாக இருக்கிறான். டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கணும் தான் முதல்ல காலில் விழறான் திமுக. அதனால் அந்த ஏட்டு சுரக்காயை சொல்ல, பொதுவாகவே நம்ம ஆட்களுக்கு வந்து பகுத்தாய்வு செய்து அரசியலை பார்க்கிற, நீங்கள் கேட்கலாம், என்ன சார் அப்படி சொல்கிறீங்க, எம்ஜிஆருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுத்த அதே மக்கள் 2 மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தாங்கள, அப்போ அவங்க பகுத்து அதெல்லாம் போடுவான் நம்மால் நல்லா. சட்டமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அதெல்லாம் செய்வான். ஆனால் பொதுவாக தன்னுடைய ஒப்பீனியனை வந்து பகிரங்கமாக பொது வெளியில் சொல்கிற அளவுக்கு இன்னும் அவனுக்கு துணிச்சல் வரல. ஸோ அதனால் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7% அன்டிசைடட்னு சொல்லி போடுவாங்க சில பத்திரிகைகள். 7% 0.5% ஆட்சியை மாறி போகுது. கேரளாலாம் உங்களுக்கு ஆட்சி மாற்றம் என்பது 1% தான் நடக்கும். இதுவா அதுவா, யூடிஎஃப்பா எல்டிஎஃப்பான்னு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பெருசாக பண்ண தேவையில்ல. விகடன் வந்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் தான், அதில் நமக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடில்லை. ஆனால் இந்த துறை வந்து கன்னி வெடிகள் உள்ள ஒரு துறையாக இருக்குது. எங்கே கால் வச்சாலும் என்ன வேணா ஆகிடும். அதனால் நான் பெருசாக இல்லை. ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது இல்லை. அதில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது தான். ஏன்னா மக்களுக்கு அதை கொஞ்சம் டீகோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 25 கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு யார், மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 20 என்னவோ இருந்தது, இப்போ 5 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறாரு. 25 கட்சி கூட்டணி, பெரிய பலமான கூட்டணியில் இருக்கார். ஆனால் அவருக்கு போன முறை 5 கட்சி இல்லாத போது கிடைச்சது எவ்வளோ, 133 சீட்டு கிடைச்சிது. அவர் கூட்டணிக்கு 175 கிடைச்சிது. இப்போ டோட்டலாகவே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு தான் இந்த விகடன் கருத்துன்னு சொல்லுது. இந்த கருத்து கணிப்பே நம்பத்தகுந்ததில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த நம்பத்தகுதி இல்லாத ஒரு கருத்தில் கூட திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும், ஆட்சி அமைக்கும்னு சொல்ல. ஏன் 97 தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 117 118 வேணுமே. அப்போது திமுகவுக்கு போன முறை 133 கிடைச்சது, இந்த முறை 97 தான் கிடைக்கும் என்று சொல்வதிலிருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதுக்கு வந்து மேண்டேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு அனுமதி கொடுக்க மாட்டாங்க.
இதை தானே நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நெவர் டிஎம்கே கெட் ரீஎலெக்டட் ஆஃப்டர் 5 years தே ஆர் இன் பவர். 5 வருஷத்துக்கு பதவியில் இருந்த பிறகு மீண்டும் ஒரு முறை அவர்கள் ஜெயிச்சதாக வரலாறே இல்லை தமிழ்நாட்டில் 1971லேருந்து. ஏன் 71னா அந்த 71ல் தான் கடைசியாக ஜெயிச்சார். 69ல் முதலமைச்சர் ஆனார். 71ல் 67 ஆட்சியை பிடிச்சது திமுக. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் வந்து 71ல் தான். அந்த ஒரே ஒரு தேர்தல் என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆர் அப்போ கட்சியில் இருக்கார் திமுகவில். திமுக 2ஆக பிளவுப்படல. அப்போ தான் அவங்க ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 60 வருஷத்தில் ஜெயிச்சதே இல்லை திமுக. அதனால் இந்த முறையும் அதான் நடக்க போகுது. அதில் ஒன்று எனக்கு அதைத்தான் இதுவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. நீங்கள் 133ல் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, 118 கிடைக்காது, 118ல் 100 கிடைக்காது, 97 தான்னா 200க்கு மேல் 234 ஸ்டாலின் 2-3 நாளைக்கு முன்னால் ஏதோ அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இங்கே கிடைக்கிற வரவேற்பெல்லாம் பார்த்தா 234 அங்கே தான் ஜெயிப்போனார். இதெல்லாம் என்னங்க? அதாவதுங்க, நான் வந்து இந்த விவரங்கள்லாம் நம்பலை. அரசியல்வாதிகள் கொக்கரிக்கிறாங்க இல்லையா, 26ல் 31 36லாம் இதே ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. எதையுமே நான் நம்பலை. மக்கள் மனம் வேற மாதிரி இருக்குது, களம் வேற தினுசாக மாறி இருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த விகடனில் இருக்கிற சில விஷயங்களை நான் சுட்டி காட்டுறேன். அதாவது அவங்க பொருளை எடுத்து அவங்களே அடிக்கிறேன். அதனால் இதை நான் ஏற்றுக்கிட்டேன், இதை நான் உண்மை நம்புறேன்னு சொல்ல வேணாம். அவங்கக்கிட்ட இருக்கிற டிஸ்கிரிபன்சி முரண்பாடுகளை சொல்கிறேன். ஸோ அதே விகடனில் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் யார், அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் நான் அடுத்த பாயிண்ட் வரேன். இப்போ முதலமைச்சராக யார் இருக்கணும்னு மக்கள்கிட்ட கேட்டோன்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் 28 எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து, அதுவும் டெப்டி சிஎம் 5 வருஷம் இருந்திருக்காரு இல்லையா. இவர் அனுபவம் வாய்ந்தவர். இவருக்கு 28% தான். 4 வருஷம் இருந்தார் பாருங்க எடப்பாடி, அவருக்கு 25% தான். புத்தம் புதுசு, அரசியலில் அனுபவமே இல்லை, கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, பிரச்சாரம் பண்ணலாம் நானுங்க. அவருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 44%ங்க. எங்கெங்க ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. ஸோ நான் இதையெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கல. அவங்கள அறியாமலே சில உண்மைகள் வெளியே வருதுன்றது தான் சுட்டி காட்டுறேன். ஸோ 44% தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக விஜய் வரணும்னு நம்புகிறாங்க, விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னா விஜய் யாரை எம்எல்ஏவாக நிறுத்திருக்கிறான்லாம் கேட்க மாட்டாங்க. விஜய் முதலமைச்சர் ஆகணும், அப்போ இந்த தொகுதியில் விசிலுக்கு போடு. அது ஏவா பியா சில பேர் சொல்லுவாங்கல்ல, நாயை நிறுத்தினாலும் சரி பன்னியை நிறுத்தினாலும் ஓட்டு விழுந்துறையான்ட்டு. அந்த நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இவங்க சொல்கிற இந்த ஃபிகரும் கோரிலேட் பண்ணுறேன். முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆளை 44% விரும்பும்போது அந்த கட்சிக்கு தானேங்க அதே சப்போர்ட்டு தானேங்க இருக்கும். அது எப்படி திடீர்னு வந்து 25 ஆகிடும்? புரியுதுங்களா? அப்போது தொகுதியில் போய் இவங்க பேசும்போது அந்த வாக்காளர்கள், அந்த வேட்பாளர்கள், அவங்க அதெல்லாம் ஒரு செல்வாக்கம் இல்லைங்க. சட்டமன்ற தேர்தல்னால் அடிப்படை யார் முதலமைச்சராக வரணும், இருக்கிற ஆட்சி தொடரணுமா தொடரக்கூடாதா, இந்த 2 கேள்வி தான் சட்டமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தல்னால் இந்த ஆட்சி தொடரணுமா, பிரதமர் யாராக வரணும். இப்போ இந்த 2 கேள்வி நீங்கள் வச்சுக்கின்னு பாருங்களேன். சட்டமன்ற தேர்தல் இது 2026 நடக்கிறது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல். முதல் கேள்வி யார் முதல்வராக வரணும். அதுக்கு இதே விகடன் என்ன சொல்லுது, 44%. நெக்ஸ்ட் யாரானா 28%. டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது. 16%. நீங்கள் +or-2% மிஸ்டேக் விட்டால் கூட 10%க்கு மேலே வித்தியாசம் இருக்கு. அன்பீட்டபிள்னுவாங்க. இதை இட்டு நிரப்ப முடியாத கேப்பில் இருக்குது, பயங்கர கேப்பு விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும். ஏன் ஸ்டாலின்னு சொன்னால் அவர் தான் இப்போதைய முதல்வர், அவர் தான் 2வது இடத்துல இருக்கிறார். 3வது இடத்துல 30வது இடத்துல இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேணாம், ஜஸ்ட் 2%. அப்போது விஜய்க்கு வந்து முதல்வராக அவர் ஆகணுன்ற முதல் கேள்விக்கு மக்கள் விடை கொடுத்துருக்காங்க. 2வது இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமானா தொடரக்கூடாதுன்றதால் தானே 133 பேரை வச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு இது மெஜாரிட்டியே கொடுக்கல, 118 கூட கொடுக்கல,
மெஜாரிட்டியே இல்லாமல் ஒழிஞ்சு போடான்னு 97 கொடுத்துருக்குறாங்கன்றாங்க. இந்த ஃபிகர்லாம் சப்ஜெக்ட் டு சேஞ்சு. அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது நான் ஒத்துக்கலை, இந்த ஃபிகரெல்லாம் இதை நான் ஏற்றுக்கலை. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற விஷயத்துலேருந்து தான் சில விஷயங்களை டீகோட் பண்ணுறேன். அப்போ இது வந்துங்க ஒரு தமிழ்நாட்டில் நிலவும் நிலைய உண்மை நிலையை ஓரளவுக்கு இதிலேருந்து நான் யூகிக்க முடிகிறது. ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது இல்லையா? இப்போ முழு பூசணிக்காய்ன்றது என்ன? தாவேகா மக்கள் மனசில் இருக்குது, விஜய் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. அதாவது இருக்கிற அரசியல் கட்சிகளை காட்டிலும் இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர்களை காட்டிலும் இவர்தான் சிறந்தவர் என்பது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் போய் காலையில் டீ குடிச்சிக்கிட்டு டீ ஷர்ட்டு போட்டு வாக்கிங் போய் நெசவாளர் வீட்டில் போயிட்டு தறி நெஞ்சி என்ன பண்ணாலும் இது மாற போகிறதில்ல இல்லையா? அதனால் ரெண்டே கேள்வி தாங்க. அசம்பிளி எலெக்ஷன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் தொடரணுமா வேணாமா? இருக்கிற ஆட்சி கட்சி ஆட்சியில் இருக்கணுமா வேணாமா? இப்போ இந்த விகடன் சொல்கிற செய்தி என்ன? அது ஓப்பனாக சொல்லனாலும் அது கொடுத்துருக்கிற விவரங்கள் அந்த தரவுகளை வச்சு பார்த்தா மக்கள் ரெண்டுத்துக்கும் தெளிவாக பதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? முதலமைச்சராக விஜய் தான் வரணும், இந்த ஆட்சி தொடரக்கூடாது, திமுக ஆட்சி, அவ்வளோதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். புரியுதுங்களா? நான் அப்படி தான் ஒரு அரசியல் விமர்சகர்ன்ற முறையில் இந்த விகடன் கருத்து கணிப்பு சர்வேவை நான் பார்க்குறேன். அவங்க சொன்ன அளவை விட அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் ஒரு விஷயம் சொல்கிறேன். தாவேக்காவை பற்றி ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? அவர்கிட்ட 234 கேண்டிடேட் இல்லைன்னாங்க, கட்டமைப்பு இல்லைன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 233 தொகுதி. எடப்பாடி எந்த அளவுக்கு பயந்துருக்காருன்னா, அவர் சொந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் லம்பாக பணம் கொடுத்து வாங்கிட்டார். இவருடைய செல்வாக்கு சிலுவம்பாளையத்தில் நான் கிளை செயலாளராக இருந்து முதல்வரானன்றார அவர் செல்வாக்கு இப்படி செல்வத்தை வாரி இறைத்து எதிராக கேண்டிடேட் வந்து விசில் சின்னம் வந்துட்டா பேலட்டில் பிரச்சனைன்னு முடிவு பண்ணி அவனுக்கு காட்ட வேண்டியதை காட்டி தர வேண்டியதை தந்து அவனை ஒரு வழியாக தலைமறைவாக்கிட்டார். நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்களே சார், எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக தாவேக்கா போகுது. இல்லை, எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக தாவேக்கா போகுதுன்னு எப்போ விமர்சனம் வரோன்னா, இவங்க வந்து எடப்பாடியை எதிர்த்து யாரையும் போடாமல் இருந்தால் தான். இப்போ அவங்க சீரியஸாக அவங்க கன்சல்ட் பண்ணிருக்காங்க. களத்தில் இருக்கிற சுயேட்சைகளில் யார் நமக்கு ஒத்து வருவாங்கன்னு சொல்லி அதை அடாப்ட் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் வேறு வழி இல்லாமல் விசில் சின்னம் வராது பேலட்டில். ஏன்னா அவங்க இண்டிபெண்ட் தான். அந்த இண்டிபெண்ட்டை தாவேக்கா ஆதரவு பெற்ற சுயேட்சைன்னு சொல்லலாம்ல. அதை செய்யல கம்முன்னு விட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே, எடப்பாடிக்கும் இது அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க, இது ஒரு சதிங்க. ஆதவர்ணம் அர்ஜுனாலேருந்து நம்ம இவர் செங்கோட்டையன் வரைக்கும் தெளிவாக சொன்னாங்களே. அவர் தானே மேற்கு மண்டல இன்சார்ஜு. இது போல் வந்து இது பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அது வந்து பயந்துட்டாருங்க எடப்பாடி. தாவேக்கா தனக்கு வந்து சிக்கல் உண்டாக்கிடும் தான் அந்த வேட்பாளரே விலைக்கு வாங்கிட்டார். ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வேறு சீப்பு வாங்கின்னு வந்து கல்யாணத்தை நடத்திடுவாங்க. அந்த சின்ன உண்மை கூட அவருக்கு தெரியல, பாவம். ஓகே சார். இப்போ இந்த சூழலில் செங்கோட்டையன் மாதிரி, ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு 234 நிற்க வைக்க மாட்டார்னாங்க, நிற்க வச்சிட்டாரு. அடுத்தது சிங்கிள் டிஜிட் தாண்டாது. பாருங்க, சீமான் எவ்வளோ பேச்சாளர், எவ்வளோ களப்பணியாற்றுகிறார். அவருக்கே வந்து இப்போ தான் 8%க்கு 15 வருஷம் கழித்து வந்திருக்காரு. விஜயகாந்த் ஆனானப்பட்ட மாஸ் ஆக்டரு, அவர் காலத்திலேயே அவர் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 8% தான் வாங்கினார். இவர் அது கூட வாங்க முடியாதுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி விகடனில் சொல்லியிருக்கிறத நான் ஏற்றுக்கல. அதை விட மிக அதிகம் 44 தான் அவருடைய ஸ்ட்ரென்த்து என்னை பொறுத்த வரைக்கும். அதே விகடன் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஓட் ஷேர் தான் இந்த பார்ட்டிக்கும். விஜய் தான் பார்ட்டி தாங்க விஜய். இந்த கேண்டிடேட் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி அவங்க 44 சொல்லியிருக்கணும், என்ன காரணத்தால் 25ன்றாங்க. இப்போ 25 கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30 வருஷமாக கட்சி நடத்துகிற
இவர் நம்ம திருமாவளவன் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 100 வருஷமாக கட்சி நடத்துகிற கம்யூனிஸ்டுகள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து 2.5 வருஷம் கட்சியை தொடங்கி இன்றைக்கி நீங்களே சொல்கிறீங்க 25லேருந்து 30 அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இல்லை, அவர் 40 தாண்டிட்டார். இதுதான் உண்மை நிலவரம். அப்போது இது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஆட்சி அமைக்க மாட்டார்? நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அதாவது 2 ஆப்ஷன் நான் வைக்கிறேன், ஒரே ஆப்ஷன் சொல்ல. என்னுடைய அனுபவத்தில் இந்த முறை வந்து 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. 3 முனை போட்டி தான் நடக்குதுங்க களத்தில். ஒன்றா 1-2 தொகுதிகள், ஒரு மேக்சிமம் ஒரு 7-8 தொகுதியில் நாம் தமிழரும் களத்தில் இருக்கலாம், களமாடலாம். நாங்கள் இருக்கிறோன்றதை அவங்க மக்களுக்கு காட்டுற அளவுக்கு ஒரு 7-8 தொகுதியில் அவங்க பணியாற்றலாம், செல்வாக்கு இருக்கலாம், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் 234 தொகுதியிலையும் இப்போ ஒன்றை விட்டுருங்க, 200 எடப்பாடியை விட்டுருங்க, 233 தொகுதியில் மும்முனை போட்டி கடுமையாக இருக்குங்க. அப்போ நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான், மும்முனை போட்டியில் யார் வின்னர் யார் ரன்னர்ன்றதுன்னா இன்னொரு ஆள் காலி ஆகிடுவார்ல, அந்த காலி ஆகிற போகிற ஆள் அதிமுக கூட்டணி தான் நான் எழுதி தரேன், வச்சுக்கிறீங்களா? ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டிசைட் பண்ண வேண்டியது தான் 23ஆம் தேதி தேர்தலில் தான் அது தெரியும். என்னை பொறுத்தவரையில் இன்னொரு சான்ஸ் என்ன நினைக்கிறேன்னா, 3 பேரும் களமாடுவதால், 3 பேருக்கும் கட்டமைப்பு வசதி வாய்ப்புகள் இருப்பதால் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம தொங்கு சட்டசபை வரக்கூடிய சூழல் உருவாகலாம் முதல் முறையாக தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னால் 52 வந்தது, அது தொங்கு இல்லை. ஏன்னா அப்போ தமிழ்நாடுன்னே மாநிலமே இல்லை. மாநிலம்னு அது மொழி வாரியாக பிரிஞ்ச பிறகு தானே தமிழ்நாடு. அதுக்கு முன்னால் மெட்ராஸ் மாகாணம் தானே, அதில் ஆந்திரா சில பகுதிகள், கேரளா பகுதிகள்லாம் இருக்குது. அதை விடுங்க, நான் சொல்கிறேன் 2026 ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த லைன் தான் சொல்கிறேன். இப்போ விகடனில் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்காவது பெரும்பான்மை சொல்லியிருக்கேன், தொங்கு சட்டசபை தான். அப்போ போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கலாம், யாராவது 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். அது திமுகவும் அதிமுகவும் சேர மாட்டாங்க அப்படி எப்படி சொல்கிறீங்க? என்னங்க நீங்கள், திமுக அதிமுக ஏன் சேர மாட்டாங்க? விஜய் ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு 2 பேரும் திராவிட கட்சிகள் நடிகர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்னு சேர மாட்டாங்க. எதையுமே ரூல் அவுட் பண்ணாதீங்க. ஓகே, புரியுதுங்களா? அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவரும். முன்னால் எம்ஜிஆர் கருணாநிதி திமுக அதிமுக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமாக எதுவும் நடக்கலாம், இதுவும் கூட நடக்கலாம். அதிமுகவும் விஜயம் சேர்ந்து மாற்று ஆட்சி அமைச்சாலும் அமைக்கலாம். அந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வந்து எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா யாரோ 2 பேர், என்னை கேட்டால் திமுக ஆட்சியில் இருக்குது, அதுக்கு பெரும்பான்மை மக்கள் கொடுக்கலன்னா அது ஒதுங்கி நிற்கணும். அது வந்து ஆஹா நான் இன்னும் கொஞ்சம் பேரை வலிச்சு கிழிச்சு நான் பார்த்து பிச்சைக்காரன் சட்டம் மாதிரி போட்டுக்கிறேன்னு நினச்சாங்கன்னா அதிகார போதை. அது செய்யவே கூடாது. மக்கள் எங்களை நிராகரித்து விட்டார்கள், எங்களுக்கு அனுமதி தரல அப்படின்னு அவங்க ஒதுங்கி நிற்கணும். அப்போ களத்தில் யார் இருப்பாங்க? அதிமுகவும் தாவேகாவும் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் வைக்க வேண்டியது தான், டு ஃபார்ம் அன் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட். இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் வந்துங்க சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திமுக ஆட்சிக்கு வராது. வரலாறு மக்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்துங்க ஏன் இவங்க இப்படி தொகுதி தொகுதியாக ஓடுறாங்க, வீடு வீடாக போகிறாங்க? ஏன் கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு 5 கூட்டணியை சேர்க்குறாங்க. ஸோ அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சுற்றி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? போதாததுக்கு இன்றைக்கி வந்து பாஜகவை நாங்கள் வெல்வோம்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ரூட்டில் அது ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பின்னால் பேசுவோம். ஸோ எனக்கு என்னுடைய இது என்னென்னா, ஒன்று தொங்கு சட்டசபை உருவாகலாம், அதுக்கப்புறம் போஸ்ட் போல் அலையன்ஸில் மாற்று ஆட்சி ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து மாற்றம் வேணுன்ற நிலையில் இருக்காங்க.
இப்போ மாற்றத்தை கொடுப்பவர் விஜய் தான் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவருக்கு கொடுத்துருவோண்டான்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, தனியாகவே அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சி அவர் ஆட்சி அமைக்க போகிறாரு. அதனால் இந்த 2 விஷயந்தான் சாத்தியம் இருக்குதே தவிர, மற்றவர்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்படி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், இழுபறி எங்கே இழுக்கிறது பறிக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, க்ளீனாக இருக்காங்க. அதாவது இளைஞர்கள் தான் இவருக்கு, பெண்கள் தான் இவருக்கு, 40 வயசு மேலே இருக்கிறவங்களாம் இவருக்கு போட மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா அம்பக்குங்க. அதே போல் கிராமத்தில் தான், நகரத்தில் தான், எல்லாம் ஒன்றும் கிடையாது. யூனிவர்சலாக தமிழ்நாடு முழுவதும் நிரம்பி நிற்கிறார். ஸோ விஜய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டருங்க இந்த எலெக்ஷனில். அவர் தான் கேம் சேஞ்சர். அவர் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஹீரோ, கதாநாயகன் அவர் தான். ஓகே சார், ரைட். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.